அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்துடன் உங்கள் சந்திப்பில் மொழிகிறேன். வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களும் பாதுகாப்பும், இது அவள்வுடன் வெளியான கட்டுரை. அந்த இணைப்பிலும் நீங்கள் படிக்கலாம். அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களுக்கான பாதுகாப்பு யுக்திகள்னு போட்டிருக்காங்க. அம்மி கொத்துறோம், அருகாமனை சாண பிடிக்கிறோம், சவுரி முடி வேணுமா கூடச்சேர் பின்னி தரும் என்று சொல்லி வேவு பார்த்து உளவு சொல்லி கிராமப்புறங்களில் தனியாக இருக்கும் இல்லத்தரசிகளை குறிவைத்து வீட்டில் கொள்ளை நடக்கிறது. நகை பாலிஷ் பண்ணி தரும் என்று சொல்லி அவர்கள் கரைக்கும் சொல்யூஷனில் நகையை உருக்கி எடுத்துக்கொள்வதும் நடக்கிறது. ஒரே வெயில், தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி தாங்க என்று விற்பனை பிரதிநிதி உடையில் கேட்ட ஒரு பெண்ணிற்கு இறக்கப்பட்டு தண்ணீர் எடுக்க உள்ளே சென்ற பெண்ணை பின்தொடர்ந்து அவரும் இன்னும் சிலரும் உள்ளே வந்து கத்தியை காண்பித்து போட்டிருந்த நகைகளை கழட்டி சென்று விட்டிருக்கிறார்கள். பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் பேசி அப்பா அம்மா மற்றும் வீட்டு விபரத்தை விசாரித்து வீட்டுக்கு வந்து அந்த பெண்ணின் அம்மாவிடம் அவரது கணவர் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் தன்னை ரேஷன் சாமான் அவருடைய கணவருடைய அலுவலகத்தில் வேலை பார்க்குறதா சொல்லி தங்கிட்ட ரேஷன் சாமானை வாங்க சொல்லி அனுப்புறதா சொல்லி ரேஷன் கார்டு பணம் பைகள்லாம் வாங்கி வர சொல்லி ஒரு ஆள் வாங்கிட்டு போயிட்டார். பணத்தையும் பையையும் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டார். மாலை வரை பொருட்களை வரையும் என்று அந்த தாய் காத்திருந்துருக்கிறாங்க. மகளும் கணவரும் வந்த பின்பு தான் உண்மை தெரிந்திருக்கிறது. இதுதான் ஏமாந்து போனது. ஏன்னா மகள்கிட்ட விஷயத்தை கேட்டுட்டு மகள் மூலமாகவே அவங்க அப்பா இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க சொன்னாங்கன்னு போய் சொல்லி ஏமாற்றிருக்காங்க. இப்போவெல்லாம் ஆன்லைனில் பொருட்கள் வாங்குவது பெருகி இருக்கிறது. அமேசானில் இருந்து வர்றோம் என்று சொல்லி சில நாட்கள் முன்பு பொருளை டெலிவரி கொடுப்பது போல் வந்து கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சி ஊட்டியது. பசுமாட்டு பால் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒரு நபர் 32 குடும்பங்கள் இருக்கும் ஃப்ளாட்ஸில் வந்து ஒரு பேப்பரில் ஃபோன் நம்பர் வாங்கி சென்றுள்ளார். கீழே செக்யூரிட்டி இருப்பதால் கேட்டுத்தான் வந்திருப்பார் என்றும் நல்ல பால் கிடைக்கும் என்றும் நம்பி பலர் ஃபோன் நம்பரை கொடுக்க சில நாட்களில் ஒவ்வொருவருக்கும் ஆபாச ஃபோன் கால்கள் வரத் தொடங்கியுள்ளன. சுதாரித்து சைபர் கிரைமில் புகார் செய்து விடுவோம் என ஒரு பெண் மிரட்ட இப்போது தான் அடங்கியிருக்கிறது. அது யாரும் இல்லாத பொழுது கொள்ளையடித்ததை விட தனியாக இருக்கும் இல்லத்தரசிகள் வயதான பெண்மணிகளின் நகைகளை பறித்துச் செல்வதும் கொலை செய்வதும் அதிகரித்துள்ளது. இதற்கெல்லாம் தீர்வு என்ன? வீட்டின் கதவில் ஐஹோல் பொருத்த வேண்டியது அவசியம். தனி வீடுகளில் இருக்கும் இல்லத்தரசிகள் கட்டாயம் கண் திறப்பில் அந்த ஐஹோலில் பார்த்துவிட்டு தான் திறக்க வேண்டும். சர்வைலன்ஸ் கேமரா பொருத்துவது சால சிறந்தது. தோட்டம் கேட் என இருந்தால் கேட்டை பூட்டி வைக்கலாம். நாய் போன்ற காவல் பிராணிகள் வளர்ப்பதும் பாதுகாப்பானது. நமக்கு பிடிக்கணும் ஆனால் பிராணிகளோட இது பண்ணுறது. எல்லா கதவுகளுக்கும் லாக் சரியாக இருக்கா என்று செக் செய்து கொள்ள வேண்டும். ரொம்ப பெரிய தனி வீடு என்றால் எமர்ஜென்சி அலாரம் செட் செய்வது நல்லது. வீடுகள் தள்ளி தள்ளி அமைந்திருந்தால் அதிகாலையிலோ மாலை 7 மணிக்கு மேலோ வாக்கிங் போவதை தவிர்ப்பது நல்லது. தனி வீடும் சுற்றிலும் தோட்டமாக இருந்தால் ஜன்னல் கதவுகள் வாசல் கதவுகளை தாளிட்டு வைப்பது நல்லது. சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பவர் பாக்ஸையும் பூட்டினால் நல்லது. இன்வெர்ட்டர் நன்கு வேலை செய்கிறதா என்பதையும் 6 மாதங்களுக்கு ஒரு முறை தண்ணீர் ஊற்றி செக் செய்ய வேண்டும். கைபேசி எண்ணை தெரியாத யாரிடமும் கொடுக்கவே கூடாது. தொடர்ந்து தொல்லைகள் வந்தால் சைபர் போலீஸில் புகார் செய்து விடுவோம் என்று எச்சரிக்கை செய்ய வேண்டும். வீட்டுக்கு வர போஸ்ட் எல்லாமே நம்ம நம்பர் கொரியரில் எல்லாம் இருக்குது. அதை நல்லா கட் பண்ணி போடணும். அதில் இருக்காது வீட்டு விலாசம் தெரியாது. எந்த போஸ்ட்டு நம்ம தேவையில்லாத போஸ்ட்டு கிழிச்சு போட்டாலும் இந்த புக் அட்டை ரேப்பர்ஸ் புக்கு பார்சல் வந்ததெல்லாம் கிழிச்சு போட்டாலும் நம்ம வந்து அது கட் பண்ணி போடணும். குழந்தைகள் தெரியாதவரிடம் வீட்டு விஷயமும் கைபேசி எண் அட்ரஸ் போன்றவற்றை சொல்லக்கூடாது என்று பழக்க வேண்டும். ஃப்ளாட்ஸில் இருப்பவர் என்றால் செக்யூரிட்டியிடம் தெரியாத நபர்கள் ஆட்டோக்கள் வண்டிகள் வந்தால் நுழைவு புத்தகத்தில் பேர் எழுத சொல்லியும் கைபேசி எண்களை வாங்கியும் வைக்க சொல்ல வேண்டும். வேலை செய்பவர் பல வருஷம் வருபவர் என்றாலும் செக்யூரிட்டிகளுக்கு என தனி அமைப்பு அனுமதி கார்டு இருப்பதைப் போல வேலை செய்பவர்களுக்கும் ஏதேனும் ஆதாரத்தை ஜெராக்ஸ் காப்பி வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும். பயணம் செய்யும் போதோ பொது இடங்களிலோ தங்களை பற்றிய மற்றும் கணவர் குழந்தைகளை பற்றிய வீட்டை பற்றிய விவரங்களை தாங்கள் செல்லுமிடங்கள் வருமிடங்களை ஃபோனில் உரத்து சொல்வதை தவிர்க்க வேண்டும். அதிகப்படியான பணத்தை வீட்டில் வைக்காமல் தங்கள் வங்கி கணக்கிலே வைப்பது நல்லது. ஏடிஎம் கார்டு மூலமாக தேவையான பணத்தை மட்டுமே அவ்வப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும். புது வீட்டுக்கு சென்ற பின் பழ வியாபாரி, காய்கறி, பூக்காரர், பால்காரர், அயன் செய்பவர், பேப்பர்காரர், இன்டர்நெட், தொலைபேசி இணைப்பு, தொலைக்காட்சிக்கு டிஷ் இணைப்பு என பலரும் வந்தால் அந்த ஃப்ளாட்ஸில் நம்பிக்கை பெற்றவரிடமே வாங்குங்கள். வீட்டு பத்திரங்கள், தஸ்தாவேஜுகள், பணம், தங்கம், வெள்ளி, வைர நகைகளை வங்கி லாக்கரிலோ சேஃப்டி வேலட்டுகளிலோ வைத்துவிட்டு விசேஷ சமயங்களில் மட்டுமே வீட்டில் வைக்க வேண்டும். கார் கேரேஜ்,
கார்ட்ரேஜ் பீரோ போன்றவற்றின் சாவியை மாட்டி தொங்கவிடக்கூடாது. வீட்டில் யாரும் அத்துமீறி நுழைந்து விட்டால் கைபேசியில் ஐசிஏ என்று ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் செய்து, ஐஸ்னா நேம்ஸ் ஆஃப் த பர்சன் என்று போட்டு முக்கியமான நபர்களின், அதாவது கணவர், குழந்தைகள், அம்மா, அப்பா எண்களை சேமித்து வைக்க வேண்டும். நம்பர் போட்டும் சில ஃபோன்களில் சேமிக்கலாம். இந்த நம்பரை தட்டினாலே ஃபோன் முக்கியமானவருக்கு போகும். வீட்டில் இருப்பவர்கள் தொடர்பு கொண்டால் உடனே எடுக்கும்படி ஃபோனை சார்ஜுடன் வைக்க சொல்லுங்கள். சர்வைலன்ஸ் கேமராவில் பார்க்கும் பொழுது வந்தவரின் நடவடிக்கை சந்தேகத்துக்கிடமாக இருந்தால் செக்யூரிட்டி அல்லது பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஃபோன் மூலம் தகவல் தெரிவிக்கலாம் அல்லது எச்சரிக்கை செய்யலாம். யாருடனும் எனக்கென்ன என்று பழகாமல் இருக்காமல் எமர்ஜென்சிக்கு உதவும் என்ற அளவுக்காவது பக்கத்து வீட்டுக்காரரின் பேரையும் ஃபோன் நம்பரையும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். வெளியூர் சென்றால் ஒருவருக்கொருவர் வீட்டையும் தனியாக இருப்பவர்களையும் பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு செல்லுங்கள். வீட்டில் இருக்கும் பெண்கள் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி பத்திரமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி.